இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் மாமியாருக்கு செஞ்சு கொடுக்கலான்னு நான் 2 முட்டையை அவிய வச்சு தோல் உரித்து இதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி இது எல்லாத்தையும் துருவி போட்டுக்கலாம். அண்ட் மசாலாஸ் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் ரவை போட்டு நல்லா இது மாதிரி கலரிட்டு தண்ணி ஊற்றாமல் ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை முட்டையில் தோச்சிட்டு அண்ட் பிரெட் க்ரம்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. செம்மையாக ரெடி ஆகிடும். அடுத்தது உருளைக்கிழங்கு பக்கோடா தான். அதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மசாலாஸ் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்தால் பக்கோடா ரெடி ஆகிடும். ரியா பாப்பாவுக்கு சூப்பராக கோகோனட்டில் ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காவை துருவி பாலை புழிஞ்சு எடுத்துகிட்டு தனியாக அந்த பூவை மட்டும் வச்சு அதோட மில்க் மேடை ஆட் பண்ணி ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சாக்லேட்டை உருக்கி அது மேலே ஊற்றினேன். கோகோனட் சாக்லேட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.